இந்த பட்டிமன்ற மேடைகளில் எப்படி பேசணுன்றதுக்கான சில மரபுகள் இருக்கு. மரபுகளை மீறுவது தான் அடுத்த கட்டத்துக்கு போகிற வழி, அது எனக்கு தெரியும். அதனால் சில அடிப்படையான மரபுகளை கைவிடவே கூடாதுன்னு அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். மேடையில் ஆபாசமாக பேசக்கூடாது, மற்றவர்களை அவங்க கருத்தை தாக்கலாமே தவிர ஒரு பர்சனல் அட்டாக்ஸ் இருக்கக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணவே கூடாது. மேடையில் அவன் மேடையில் உட்காருகிற போது நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல, அவர் எப்போவுமே அதை பற்றி ரொம்ப சட்டிலாக சொல்லுவார். உன் பேச்சை கேட்குறதுக்கு வரணும், நீ என்ன சாரி கட்டியிருக்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுற பார்க்கறதுக்கு யாரும் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியாதது இல்லை, இங்கே நிறைய பிரபலங்கள் இருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒரு துறையில் நம்ம லேசாக ஜெயிக்க வேணாம், லேசாக ஒரு அடி வச்சிட்டாலே வீழ்த்துறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க, நிறைய இருக்கும். அது எல்லா துறையிலையும் இருக்கிறது தான், அலுவலகத்திலே இருக்குது, சாதாரண ஆஃபீஸ்லேயே இருக்கா. அப்போ இந்த மாதிரியான துறைகளில் இருக்காதா? அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாமெல்லாம் என்ன பண்ணோம், போய் மம்மி என்ன இந்த மாதிரி அப்படி தானே, அப்படி அவர்கிட்ட சொல்கிற போது அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். 4 பேர் பொறாமப்பட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால் மேலே போய்கிட்டே இரு அப்படின்னு பல சமயங்களில் சோர்ந்திருந்த போதெல்லாம் அதற்கான ஒரு உந்து சக்தியை அவர் கொடுத்துருக்காரு. பட்டிமன்றன்ற ஃபார்மேட்டை அவர் தான் வேறு எல்லைகளுக்கு எடுத்துகிட்டு போனார். எப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்தில் பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு கூட பெண்கள் வரமாட்டாங்களாம், பெண்களே வெளியில் வராத ஒரு காலகட்டம். அப்போ இவருடைய பட்டிமன்றங்களை பார்க்கறதுக்கு தான் பெண்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த துறையில் நான் இருக்கிறதுக்கு அவரை மாதிரியான மிகப்பெரிய மனிதர்களினுடைய ஆசீர்வாதம் ஒரு காரணம்.